ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃப்ரேம்லேருந்து கட்டும்போது பீட்ஸ் ஒர்க்லாம் லூஸ் ஆகுது சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை லாங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இதில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்று ஃப்ரேம் டைட்டாக இருக்கணும், இன்னொன்று சுகர் பீடு 2 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஃப்ரேம் டைட்டாக இருக்கணும். ஃப்ரேம் டைட்டாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்றது மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஃப்ரேம் இதில் 18 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நம்ம எப்படி பார்த்து வாங்கலான்றதையும் சொல்லிடுறேன். ஸோ பார்த்து வாங்குறது இது மாதிரி நாடா வச்சும் கடையில் விற்கிறாங்க, இல்லை நம்ம வாங்கி கூட நம்ம சுற்றிக்கலாம். இது மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாகவே நாடா சுற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த அட்ஜஸ்டபிள் தான். இது டைட்டாக இருக்கும், லூஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஷாப்லேருந்து வாங்கும்போதே இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இதுதான் நம்ம பார்த்து வாங்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது பார்த்து நம்ம கரெக்டாக வாங்கணும் இந்த ஃப்ரேமு. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் தான் சொல்ல போகிறேன். ஸோ இது என்னென்னா, நம்ம எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல ஃப்ரேம். நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது அப்பப்போ ஒரு வாட்டியும் நான் அதை டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் பண்ண மாட்டேன். ஸோ ஒரே வாட்டி டைட் பண்ணி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஃப்ரேமையும் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் கிளாத் எடுத்துகிட்டு லைட்டாக அட்ஜஸ்டபிளை லைட்டாக டைட் பண்ணிக்கிட்டா ஸோ அது டைட்டாக இருக்கும், லூஸாகவே ஆகாது. ஸோ நம்ம அப்படியே துணியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த அட்ஜஸ்டபிளை டச் பண்ண தேவையில்லை. ஸோ நான் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டபிள் இல்லாத ஃப்ரேம் வச்சுட்டு, கிளாத் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ஃப்ரேம் வச்சுட்டு டைட் பண்ணணும். ஸோ இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இது வச்சுட்டு, ஸோ இது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கிளாத் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம பண்ணுற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதில் எல்லா சைடும் டைட்டாக 2 ஃப்ரேமும் அட்டாச் ஆகிருக்கான்னு எல்லா சைடும் செக் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டில் ஃபேப்ரிக்கை இது மாதிரி லைட்டாக டைட் பண்ணணும். ஸோ இப்போ லூஸாக இருக்குல்ல, இப்போ இது மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணணும். கிளாத் டேமேஜ் ஆகாத மாதிரி பண்ணணும். ஸோ ஃபுல்லாக இது மாதிரி பண்ணணும். ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே டைட் பண்ணணும். ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது டைட்டாக இருக்கான்னு எப்படி நம்ம செக் பண்ணலான்னா, ஸோ இது மாதிரி ஃப்ரேம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம கை வச்சு பார்ப்போம். ஃபுல்லாக டைட்டாக இருக்கணும், ஃபுல்லாக டைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி தட்டும்போது இது மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா ஸோ ஃப்ரேம் நல்லா டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரேம் இது மாதிரி டைட்டாக இருக்கணும். இப்போ தான் ஒர்க் போடும்போது நல்ல ஃபினிஷிங் வரும். ஸோ நல்ல ஃபினிஷிங்கும் இருக்கும், அந்த பீட்ஸ்லாம் லூஸாகவும் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, 2 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன்னு இதில் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 4 ஸ்டிச் நானே போட்டு, ஸோ அதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச், 3 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச், 2 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச், 1 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் இப்படி போட்டுட்டு, ஸோ அதை ஃப்ரேம்லேருந்து கைட்னா என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இது மாதிரி லைன்ஸ் போடணும். ஸோ ஒரு 4 ஸ்டிச் போட போகிறேன், அதனால் 4 லைன்ஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி 4 லைன் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நான் லைவாகவே நான் 4 லைன்லேயும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பாருங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு 4 பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச் வந்து போட போகிறேன். ஸோ 4 பீட்ஸுக்கு ஒன்ஸ் தான் வந்து ஸ்டிச் போட போகிறேன். ஒரு 4 பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச், 4 பீட்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்டிச், அது மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி பண்ணி ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலான்னு. ஸோ எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். ஸோ அது மாதிரி எண்ணாட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ஒரு வீடியோவாக போடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், எண்ணாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச் போடணும். ஸோ நான் இதுதான் வந்து எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன், 2 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் பண்ணணும்னு. ஸோ கேமரா கொஞ்சம் நவுந்துடுச்சு, இப்போ நான் கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ 2 பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ எண்ணாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் அது மாதிரி போடணும். ஸோ இது போடுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு பீட்ஸும் நம்ம போடும்போது ஒரு பீட்ஸுக்கும் வந்து கேப் இருக்கும். ஸோ ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும், கை ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால் யாருமே வந்து ஒரு பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் வந்து பண்ண மாட்டோம். ஸோ இது எங்கே பண்ணணுன்னா, ஒரு கர்வாக இருக்குது அந்த இடத்துல பண்ணணும். ஸோ மைன்யூட்டாக ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். மற்ற டைமில் வந்து இது பண்ண தேவையில்லை. ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கும், கை ரொம்ப வலிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு பீட்ஸ்க்கு ஒன்று பண்ணும்போது ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும், த்ரெட்டு வந்து தெரியும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஒரு பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது இவ்வளோ தான். ஸோ எண்ணாட் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான், நான் 4 ஒர்க்குமே முடிச்சிட்டேன். ஸோ அவுட்கம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம டைட்டாக இருக்க ஃப்ரேமு பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது 4 லைனுமே வந்து நீட்டாக அழகாக தான் இருக்குது. ஸோ எந்த லூஸும் இல்லை, ஏன்னா ஃப்ரேம் டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் எந்த லூஸும் இல்லை. ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியல இந்த 4க்குமே. ஸோ நான் கையை வச்சு எல்லாத்துக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆனால் லூஸ் இருக்குது, ஆனால் ஃப்ரேம் டைட்டாக இருக்கிறதுனால எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியலை. ஸோ இந்த 4 லைனும் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து ஃப்ரேம்லேருந்து கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நான் நம்பர்ஸ் வந்து போட்டுடுறேன். அப்போ தான் வந்து ஃப்ரேம்லேருந்து கட்டினதுக்கப்புறம் எது எந்தெந்த பின் தெரியும். இப்போ வந்து 4 பீட்ஸுக்கு 1 ஸ்டிச் பண்ணல, அது 4 3 2 1 நம்பர் போட்டுக்கிறேன். 4 பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச் பண்ணேன், 3 2 1. ஸோ அப்போ தான் நம்ம ஃப்ரேம்லேருந்து கட்டும் போதும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் பின் சைடு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் சைடு இதுதான், 1 பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச், 2 பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச், 3 பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச், 4 பீட்ஸ்க்கு 1 ஸ்டிச். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது, ஏன்னா நான் வந்து சின்ன லைன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 லைனும் வந்து லூஸ் இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதுவே நம்ம பெரிய ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லா பீட்ஸ்லாம் வந்து தொங்கும், அந்த அளவுக்கு இருக்கும். 4 பீட்ஸ் கான் ஸ்டிச் பண்ணது, 3 பீட்ஸ் கான் ஸ்டிச் பண்ணதெல்லாம். ஸோ நான் நீடியில் அதுக்குள்ளே விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ லூஸ் இருக்குது. ஸோ தண்ணியில் பட்டாலும் கிளாத் வந்து லூஸ் ஆகும், அப்பயும் வந்து இன்னும் நல்லா தொங்க ஆரம்பிக்கும் பீட்ஸ்லாம். ஸோ அதனால் 4 பீட்ஸ் கான்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸோ 3 பீட்ஸும் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்க தான் செய்யும். 2 பீட்ஸ் ஒன்ஸ் வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். 1 பீட்ஸ் ஒன்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ஸோ கேப்பும் இருக்கும், அதனால் அது வேண்டாம். ஸோ 2 பீட்ஸ் ஒன்ஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ எவ்வளோ லூஸ் இருக்குது பாருங்கள் 4 பீட்ஸ் கான் ஸ்டிச் பண்ணது. ஸோ இந்த மாதிரி லூஸ் தான் வந்து நீங்கள் சொன்னது. ஸோ நீங்கள் 4 பீட்ஸ் கான்ஸ் ஸ்டிச் பண்ணாதீங்க, 3 பீட்ஸ் கான்ஸும் ஸ்டிச் பண்ணாதீங்க, 2 பீட்ஸ் கான் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ 1 பீட்ஸ் கான் வந்து எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் அது பண்ண தேவையில்ல, ஒரு கர்வ் வர இடத்துல மட்டும் அந்த கொஞ்சம் லைன் மட்டும் 1 பீட்ஸ் கான் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ லூஸ் இருக்குது பாருங்கள். இது மாதிரி லூஸில் தான் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இது மாதிரி லூஸ் ஆகுதுன்னு தான். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லூஸ் வராது. ஸோ உங்களுக்கு தெரியுது 4 பீட்ஸ் கான்ஸ் எவ்வளோ லூஸ் இருக்குது, 3 பீட்ஸ் கான்ஸ் எவ்வளோ லூஸ் இருக்குது. ஸோ இது வந்து 2 பீட்ஸ் கான்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது, பர்ஃபெக்ஷனாக இருக்கும் 2 பீட்ஸ் கான்ஸ் ஸ்டிச் பண்ணால். ஸோ அதை இது உங்களுக்கு லைவாக எக்ஸாம்பிளாக நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதுதான். ஸோ இது வந்து எல்லாமே வந்து என்னோடய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து காமிச்சிட்டேன். ஃபைனலாக இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ இது வந்து இது ரெண்டும் பண்ணி உங்களுக்கு லூஸாக தான் இருக்குது, ஸோ வேறு வழி இல்லை, அந்த ப்ளவுஸ் கொடுத்தாகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபைனலாக பண்ணலாம். ஸோ இது என்னென்னா, இதுதான் வந்து இந்த டிசைன் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிசைனில் சாம்பிள் பண்ணி பார்க்குறேன். ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நீட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ்லாம் லூஸாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு ஸோ இது மாதிரி திருப்பிட்டு ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அந்தந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டிச்சஸ் இல்லாத இடத்துல வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ துணி ஃப்ரண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும், வாஷ் பண்ணால் தான் போகும். ஸோ நீங்கள் பின்னாடி, அது முன்னாடி தெரியக்கூடாது. ஸோ அது மாதிரி பின்னாடி ஸ்டிச்சஸ் இருக்க இடத்துல மட்டும் லைட்டாக தடவணும், ரொம்ப நிறையா தடவக்கூடாது. ஸோ எப்படி பண்ணுறன்றதையும் நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, ஸோ இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸோ இது மாதிரி கையில் எடுத்து கூட பண்ணலாம், டைரெக்டாக பண்ணலாம். இது மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜிமிக்கி இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக, ஸோ ஸ்டிச்சஸ் இருக்கிற இடத்துல இது வந்து இன்னமும் பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கேயாவது நம்ம லூஸ் விட்டுருந்தாலோ ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்குமே இது வந்து சால்வ் ஆகும். ஸோ நம்ம ஏதாவது எண்ணாட்டு ஒழுங்காக போடல, அது மாதிரி எதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி க்ளூ பண்ணுறதுனால அது வந்து எல்லாமே வந்து இதுவாகிடும். ஸோ இது மாதிரி டேரெக்டாக கூட க்ளூ யூஸ் பண்ணி அந்த ஸ்டிச்சஸில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி க்ளூ வந்து ஹெவி ஒர்க்லேயும் சிம்பிள் ஒர்க்லேயும் எந்த ஒர்க்லேயும் பண்ணலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் எதுவுமே க்ளூ படாத மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ பட்டால் அது கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, யூடியூப்பில் கேட்க முடியலன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் டைரெக்ட் மெசேஜ் பண்ணி கூட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.